இன்றைய தமிழக அரசியலில் பெட்டி பிரேமா என்று அழைக்கக்கூடிய பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் திமுகவுடன் கூட்டணி அமைச்சிருக்காங்க. கடைசி நேர பரபரப்பில் நடந்து இது என்ன, எவ்வளவு பெட்டிகள் கைமாறியது என்பதை முழுமையாக பார்க்கலாம். பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் திமுக அதிமுக இரண்டு தரப்பிலையும் கூட்டணி பேரம் பேசி வந்த நிலையில் அதிமுக பக்கம்தான் அதிகம் செல்ல இருக்க வாய்ப்பு இருக்கிறது என்று செய்திகள் வெளிவந்த நிலையில் தற்பொழுது திமுக பக்கம் தன்னுடைய கூட்டணியை உறுதி செய்யப்பட்டதின் பின்னணியில் என்ன, கடைசி நேரத்தில் நடந்தது என்ன என்பதை முழுமையாக பார்க்கலாம். குறிப்பாக இதற்கு முன்பு அரசியலில் பெட்டி கோபால் என்கின்ற அடைமொழியுடன் பிரபலமாக அரசியல் களத்தில் வந்தவர் திரு வைகோ அவர்கள். அதிமுக திமுக ரெண்டு பக்கமுமே பேசுவாரு. எங்கிட்ட பெட்டி அதிகமாகுதோ அந்த பக்கம் சாய்ந்து விடுவார். அதனால்தான் அவரை பெட்டி கோபால் என்று அழைக்கப்பட்டதாக கடந்த கால அரசியல் வரலாறுகள் சொல்கிறது. அப்படி எங்கே பெட்டி அதிகமாக கிடைக்கிறதோ அந்த பக்கம் வைகோ அவர்கள் சாய்ந்து கொண்டிருந்த அதே வேலையைத்தான் தற்பொழுது பிரேமலதாவும் செய்து கொண்டிருக்கிறார். குறிப்பாக எந்த திமுகவை எதிர்த்து வைகோ அவர்கள் தனியாக கட்சி தொடங்கினாரோ அதே திமுகவுடன் மீண்டும் கூட்டணி வைத்ததின் விளைவு இன்று அரசியலில் அனாதையாகிவிட்டார் வைகோ. அதே போன்ற ஒரு சூழல் தான் தற்பொழுது பெட்டி பிரேமா என்று அழைக்கக்கூடிய பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கும் ஏற்பட்டிருக்கு. அதாவது அப்போது திரு கருணாநிதி அவர்களை எதிர்த்து அரசியலில் தீவிரமாக களமாடியவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். இதற்காக அவருடைய மண்டபத்தை திமுக இடித்தது என்று பகிரங்கமாக அவரே மேடையில பேசியிருக்கிறார். தன்னுடைய வாழ்நாள் இறுதி வரையும் திமுகவோட கூட்டணியே இல்லை என்பதுல உறுதியா இருந்தவர் கேப்டன் விஜயகாந்த் அவங்க. அதாவது முதல் தேர்தல் சுயேட்சையா நிக்கிறாரு, ஒரு தொகுதி ஜெயிக்கிறாரு. இரண்டாவது தேர்தல் அதிமுகவுடன் கூட்டணி வைக்கிறாரு. அடுத்து மூன்றாவது தேர்தல் திமுகவுடன் கூட்டணிக்கு வாய்ப்பு இருந்தும் தனியாக மக்கள் நல கூட்டணி என்று ஒன்றை அமைத்து தனித்து போட்டியிட்டாரே தவிர திமுகவுடன் கூட்டணிக்கு செல்லவே இல்லை. திரு கருணாநிதி அவர்கள் பழம் நழுவி பாலில் விழும் என்று விஜயகாந்த் கூட்டணிக்காக காத்திருந்தவர். வெளிப்படையாகவே பேசினார். பழம் நழுவி பாலில் விழும், காத்திருப்போம். யாரு? கேப்டன் விஜயகாந்த் அவர்களை சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்றார் கூட்டணிக்கு. ஆனால் என்னுடைய மண்டபத்தை இடித்த, எனக்கு பொருளாதார ரீதியா நெருக்கடி கொடுத்த திமுகவுடன் கூட்டணியே இல்லை என்பதில் உறுதியாக இருந்தார் திரு விஜயகாந்த் அவர்கள். ஆனால் இன்று பெட்டிக்கு ஆசைப்பட்டு பிரேமலதா அவர்கள் விஜயகாந்த் தொடங்கிய தேமுதிக என்ற கட்சியை நல்ல விலைக்கு இன்று விற்பனை செய்திருக்கிறார் திமுகவிடம். குறிப்பாக சமீபத்தில் நடந்த சிவராத்திரி நிகழ்வில் ஈசால முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி அவர்களும் பிரேமலதா அவர்களும் சந்திக்கிறாங்க. அப்பவே இது அதிமுகவுடன் பிரேமலதா விஜயகாந்த் கூட்டணியை உறுதி செய்துட்டார் அப்படின்னு பரவலாக பேசப்படுது. அப்ப இந்த ஒரு வாரம் கூட ஆகல, கடந்த சிவராத்திரிக்கு அதிமுக முன்னாள் அமைச்சருடன் பிரேமலதா அவர்கள் சந்திக்கிறார். ஒரு வாரத்துக்குள்ள எப்படி கடைசி நேரத்தில் அப்படி என்ன நடந்தது திமுக பக்கம் பிரேமலதா சாய்வதற்கு? பிரேமலதா ரெண்டு தரப்புலையும் பேசுறாங்க. திமுக பிளஸ் அதிமுக ரெண்டு தரப்புலையுமே கூட்டணி பேச்சுவார்த்தை பேசிக்கிட்டு இருக்காங்க. 6 தொகுதி அதிமுக சைடும் 6 தொகுதி தரேன்றாங்க, திமுக சைடும் 6 தொகுதி பிளஸ் ஒரு ராஜ்யசபா சீட்டு ஏடிஎம்கே சைடு இல்லைன்ட்டாங்க. இவங்க கேட்டதுக்கு திமுக தரப்புல பார்க்கலாம். இதுதான் ரெண்டு தரப்புல நடக்குது. அதே மாதிரி பெட்டி ஸ்வீட் பாக்ஸ் ரெண்டு பக்கமே பேரம் பேசிக்கிட்டே இருக்காங்க. இங்கிட்ட எவ்வளவு ஸ்வீட் பாக்ஸ், இங்கிட்ட எவ்வளவு ஸ்வீட் பாக்ஸ், எத்தனை கோடின்றதுதான் ஸ்வீட் பாக்ஸ். ஒரு ஸ்வீட் பாக்ஸ் 1 கோடி. இப்படி ஒரு பரபரப்பான சூழல்ல ஈசால SP வேலுமணி அவருடன் சந்திச்ச பின்னாடி, பிரேமலதா சந்திச்ச பின்னாடி எங்கே
அதிமுகவுடன் கூட்டணியை உறுதி செய்து விடுவாரா பிரேமலதா என்கின்ற அச்சம் திமுகவுக்கு வந்துருச்சு. காரணம், காங்கிரஸ் ரொம்ப சேட்டை பண்ணிட்டு இருக்காங்க. தேமுதிக அதிமுகவுடன் கூட்டணியை உறுதி செய்து விட்டா இன்னும் காங்கிரஸோட டிமாண்ட் அதிகரிக்கும். ஏன்னா இப்பவே நாங்க ஆட்சியில பங்கு, அதிகாரத்துல பங்கு, திமுக கடும் நெருக்கடி கொடுத்துட்டு வராங்க. ஆனா திமுக தரப்புல தொடர்ந்து என்ன சொல்றாங்க, பிரேமலதா விஜயகாந்த் அவங்ககிட்ட ஏவா வேலு தான் அதிகம் அந்த பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருந்தவர்னு சொல்றாங்க. பொறுங்க, கொஞ்சம் பொறுங்க, அடுத்து உறுதி பண்றோம் ஆனா காங்கிரஸ் வெளியேறினா தேமுதிக உள்ள கொண்டு வரலாம் அப்படின்ற பிளான் தான் திமுகவுக்கு இருந்துச்சு. இப்படி ஒரு சூழல்ல எங்கே எஸ்பி வேலுமணியை சந்திச்ச பின்பு அதிமுக பக்கம் பிரேமலதா அவர்கள் சாய்ந்து விடுவார் என்றதும் கிட்டத்தட்ட ஒரு 300 ஸ்வீட் பாக்ஸ் திமுக தரப்பில் இருந்து பிரேமலதா அவர்களுக்கு பேரம் பேசப்பட்டதாகவும் உடனே கூட்டணியை பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் திமுகவுடன் உறுதி செய்ததாக ஒரு முக்கிய அரசியல் புள்ளி தன்னுடைய சமூக வலைதளத்தில் ட்வீட் போட்டிருக்காரு. சோ கைமாறியது எவ்வளவு? 300 கோடி. நல்ல விலைக்கு கேப்டன் அவர்கள் தொடங்கிய தேமுதிகவை திமுகவிடம் விற்பனை செய்திருக்கிறார் பிரேமலதா விஜயகாந்த். காற்றுள்ள போரே தூற்றிக்கொள்ளணும். அடுத்த தேர்தல்ல என்ன நடக்கும்னு தெரியாது, தேமுதிகவோட நிலை என்னன்னு தெரியாது. சோ இதுக்கு முன்னாடி நடந்த தேர்தல்ல 2024 பிஜேபி தேமுதிகவை கூட்டணிக்கு எப்படியாவது உள்ள கொண்டு வந்துடும் பாரத ரத்னா விருது கொடுத்தாங்க. யாருக்கு? விஜயகாந்த் அவர்கள். எங்களுக்கு பாரத ரத்னாலாம் முக்கியம் இல்ல, எங்களுக்கு பெட்டி தான் முக்கியம் அப்படின்ட்டு அதிமுகவோட கூட்டணி அமைச்சாங்க. அதாவது தனிச்சு அதிமுகவோட எந்த கட்சியும் கூட்டணி இல்ல, தேமுதிக மட்டும் கூட்டணி இருந்துச்சு. இந்த முறை கூட்டணியை விட்டு வெளியே வர்றாங்க, ரெண்டு பக்கம் பேர பேசுறாங்க, அதிக பேரம் திமுக பக்கம் கொடுத்தனால அங்க போயிடுறாங்க. இப்ப 6 தொகுதி திமுகவுல இருந்து பிரேமலதாக்கு ஒதுக்கப்படுது, ஒரு ராஜ்யசபா. இந்த ஒரு ராஜ்யசபா சீட்டு கேப்டன் விஜயகாந்த் கட்சி தொடங்கியதும் இன்று வரையும் கிட்டத்தட்ட ஒரு 10-20 வருட கட்சியில ரத்தம் சிந்தி வேர்வை சிந்த ஏதாவது ஒரு தொண்டனுக்கோ ஏதோ ஒரு நிர்வாகிக்கா கிடைக்க போது கிடையாது. பிரேமலதாவோட தம்பிக்கு ராஜ்யசபா. அதற்காக இந்த இருக்கிற தொண்டர்கள் கீழே அந்த விஜயகாந்துக்காக உயிரை குடிக்கக்கூடிய தொண்டர்களை பலிகடாக்குகிறார் பிரேமலதா. அடுத்த 6 தொகுதி, இந்த 6 தொகுதியில பிரேமலதா ஒரு தொகுதியில நிக்க போறாங்க, இன்னொரு தொகுதியில பிரேமலதா மகன் நிக்க போகிறார். மீத 4 தொகுதியில பார்த்தசாரதி, விஜயகாந்துடனே பயணித்த பார்த்தசாரதி, மற்ற 3 தொகுதிகள் தேமுதிக என்ற கட்சிக்காக உழைத்த ஓடா போனவர்கள் யாருக்காவது கிடைக்குமா, அல்லது அந்த 3 தொகுதியுமே பணம் படைத்தவர்கள், வசதி படைத்தவர்கள் தேமுக தலைமையிடம் அக்கா பிரேமலதாவிடம் பெட்டி கொடுத்து சீட்டை பெறுவார்களா அப்படின்ற ஒரு பரபரப்பு தான் தேமுதிகவில் நிலவுறது. நிச்சயமாக கடைகோடி தேமுதிகவில் இருக்கக்கூடிய ஒரு தொண்டனுக்கோ, வசதி இல்லாத ஒரு தொண்டனுக்கோ நிர்வாகிக்கோ அந்த சீட்டு கிடையாது. யார் வசதி படைத்தவர்கள், யார் பெட்டி கொடுக்கிறார்களோ அக்காவுக்கு, அவங்களுக்கு தான் சீட்டு. இப்படி தேமுதிகன்ற கட்சியை வைத்து கேப்டன் விஜயகாந்த் அவர்களை புகழையும் மக்கள் மத்தியில இருக்க செல்வாக்கையும் லாபகரமாக பயன்படுத்தி கொண்டு வந்துட்டு இருக்க பெட்டி பிரேமா என்கின்ற பிரேமலதா அவர்களின் அரசியல் அத்தியாத்தியம் என்றது இதுதான் கடைசி தேர்தலாக இருக்கும். காரணம், வைகோவுக்கு, அதாவது பெட்டி கோபால் என்று அழைக்கப்பட்ட வைகோவுக்கு அரசியலில் என்ன நிலை ஏற்பட்டதோ, கடைசியில ஒரு எம்பி சீட்டு, 2 எம்எல்ஏ சீட்டுக்கு அவருடைய கட்சி 2-3 உடைஞ்சிருச்சு. இன்னைக்கு மதிமுகன்ற கட்சி எங்க? வைகோ பிளஸ் துரை வைகோவுடன் மதிமுகன்ற கட்சி சுருங்கி விட்டது. அதே போன்று இப்பயும் கிட்டத்தட்ட தேமுதிக சுருங்கி விட்டது. அடுத்து வரும் தேர்தலில் பிரேமலதா விஜயகாந்த், விஜய பிரபாகரன், சுதீஷ் என்கின்ற மூவருக்குள் அந்த கட்சி சுருங்கிவிடும். இதற்கான காலம் பதில் சொல்லும் என்பதை தெரிந்து கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.